குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் அருளல், அதாவது அனுக்கிரகம் என்ற பிரிவின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பாடல் 441. உயிர்களை உடல்களுடன் சேர்ப்பவனும் பிரிப்பவனும் சதாசிவன். 8 திசையும் எரிகின்ற காற்றொடு வட்டத்திரை அனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்ப்பான் கண்ணுதல் காணுமே. எரிகின்ற அப்படின்னா வீசுகின்ற, வட்டத்திரை அப்படின்னா வட்டமான திரையை உடைய உடல், காயப்பை அப்படின்னா உடலாகிய பை, கட்டி அப்படின்னா சேர்த்து, கண்ணுதல் அப்படின்னா நெற்றி கண்ணனான சதாசிவன். சதாசிவன் 8 திசைகளிலும் வீசும் காற்றுடன் வட்டமாய் பொருந்தி இருக்கின்ற கடல், தீ, பூமி, வானம் என்னும் 5 பூதங்களையும் ஒன்றாக சேர்த்து உயிர்கள் தங்கும் இடமான உடம்புடன் உயிரை சேர்த்தும் பின் பிரித்தும் வைப்பான். பாடல் 442. உயிர்கள் உய்ய அருள்பவன் சதாசிவன். உச்சியில் ஓங்கி ஒளித்திகழ் நாதத்தை நச்சியே இன்பம் கொள்வார்க்கு நமன் இல்லை. விச்சும் விரிசுடர் 3 உலகுக்கு தச்சும் அவனே சமைக்க வல்லானே. உச்சி அப்படின்னா சிரசு, அதாவது தலை. பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லலாம். நச்சி அப்படின்னா விரும்பி. நமன் அப்படின்னா கூற்றுவன், அதாவது இறப்பு. விச்சும் அப்படின்னா விஞ்சும், மேலானது அப்படின்னு சொல்லலாம். தச்சும் அவனே அப்படின்னா தைத்து வைக்கும் அவனே. 3 சுடர்களையும் சேர்த்து ஒரே சுடராக்குகின்றவன் அந்த சதாசிவன் அப்படின்னு அர்த்தம். சமைக்க வல்லான் அப்படின்னா அமைத்திட வல்லமை உடையவன் ஆவான். விரிசுடர் அப்படின்னா கதிரவன், சந்திரன், அனல், இந்த 3மே தான். தலை இடத்ததான பிரம்மரந்திரத்தில் நீங்கி விளங்கும் நாதத்தை விரும்பி இன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கு இறப்பு உண்டாகாது. மேலான விரிந்த சுடராய் உள்ள அக்னி, கதிரவன், சந்திரன் ஆகிய 3ஐயும் உலகுக்கு தந்து உயிர்கள் உய்யும்படி அருள்கின்றவன் அந்த சதாசிவமே. பாடல் 443. அசையாதவற்றை அசைய செய்பவன் சதாசிவன். குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்து உற்றது எல்லாம் வனைவன். குசவனை போல் எங்கள் கோன் நந்தி வேண்டில் அசைவில் உலகம் அது இது ஆமே. திரிகை அப்படின்னா சக்கரம், குசவன் அப்படின்னா குயவன், வனைவன் அப்படின்னா செய்வான், எங்கள் கோன் அப்படின்னா எம் இறைவனான சதாசிவம், அசைவில் உலகம் அப்படின்னா அசைவு இல்லாத, அதாவது இயக்கம் இல்லாத உலகம், இதுவாம் அப்படின்னா ஆன்மாவாய் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஒரு குயவன் தன் தண்ட சக்கரத்தில் ஏற்றிய மண்ணை தன் விருப்பப்படி செய்து முடிப்பான். அவனை போன்றே எம் சதாசிவம் எண்ணினால் அசையாத தன்மை கொண்ட உலகம் அசையாத தன்மையை விட்ட ஆன்மாவாக மாறும். பாடல் 444. உள்ள கோயிலில் வீற்றிருப்பான். விடையுடையான் விகிர்தன் மிகுபூத படையுடையான் பரிசே உலகு ஆக்கும். கொடையுடையான் குணம் என் குணம் ஆகும். சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே. விடையுடையான் அப்படின்னா ஒளியை ஊர்தியாய் கொண்டவன், காலையை ஊர்தியாய் கொண்டவன் அப்படின்னு சொல்லலாம். விகிர்தன் அப்படின்னா ஒருவரால் உண்டாக்கப்படாதவன், அதாவது பிறப்பற்றவன். உலகு ஆக்கும் அப்படின்னா உலகை படைக்கும். என் குணம் அப்படின்னா 8 குணங்கள். அது என்னென்ன அப்படின்னா தன் வயத்தன் ஆதல், தூய உடம்பினன் ஆதல், இயற்கை உணர்வினன் ஆதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களை நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பிலி இன்பம் உடையவன், அதாவது எல்லையற்ற இன்பம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். சடை அப்படின்னா ஒளி கதிர்கற்றை, பின்னல் அப்படின்னு சொல்லலாம். சதாசிவம் ஒளியை ஊர்தியாக உடையவன், மாறுபட்ட செயலை உடையவன், பல பூத படைகளை உடையவன். அத்தகையவன் தன் விருப்பப்படி உயிர்களை படைத்திடுவான். அடியார் வேண்டியவற்றை
வேண்டியவற்றை வேண்டியபடியே கொடுக்கும் கொடைத்தன்மை உடைய அவன் 8 குணங்களை உடையவன். ஒளி கதிர்களை வீசிக்கொண்டிருக்கும் அப்பெருமான் அடியவரின் சிந்தையில் வீற்றிருப்பவன் ஆவான். பாடல் 445. இறைவன் படைத்து அருளியவை உகந்து நின்றே படைத்தான் உலகு ஏழும் உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி உகந்து நின்றே படைத்தான் 5 பூதம் உகந்து நின்றே உயிர் ஊன் படைத்தானே. உகந்து அப்படின்னா விரும்பி, ஊன் அப்படின்னா உடம்பு. உலகத்தவர் வாழ வேண்டும் என்ற இறைவன் 7 உலகங்களையும் விரும்பி படைத்து அருளினான். அங்கனமே பல பேர்களையும் விரும்பி படைத்து அளித்தருளினான். நிலம் முதலிய 5 பூதங்களையும் தோற்றி அருளினான். விருப்பத்துடன் நின்றே உயிரிலும் உடலிலும் பொருந்தி உயிர்களுக்கு உதவினான். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 446வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.